என்ன நண்பா, நேற்று தூத்துக்குடி சும்மா பிளாஸ்ட்டு போல இருக்கு. தலைவர் சும்மா மிரள விட்டார் எல்லாரையும். அவ்வளோதான், திமுகவுக்கும் தூக்கம் இல்லை, அதிமுகவுக்கும் தூக்கம் இல்லை. அவ்வளோ ஒரு கூட்டம் இல்லை. சே, ஒரு ஒரு தனி மனிதனுக்கு இப்படி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா இது ஓட்டா இல்லாமல் வேறு என்னய்யா? கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா, கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு கேட்குறீங்களே. இந்த கூட்டம் ஓட்டா மாறாமல் வேறு எந்த கூட்டம் ஓட்டா மாறப்போகுது? ஒரு தனி மனிதனையா, தனி மனிதன். என்ன கட்சியில் கூட வந்துட்டு இன்னாருக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஒரே ஆள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கி அடையாளமாக இருக்கார். உலகம் ஃபுல்லும் யாரையா அந்த விஜய், அவர் நாங்கள் ஒரே ஒரு வாட்டி பார்த்துடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மேலே இவ்வளோ அவதூறுகள் பரப்பியும் நம்மளை நம்பி எத்தனை மக்கள் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னா எங்கள் அண்ணன் நேற்று கண் கலங்கிட்டாரியா. அவரை வந்துட்டு குத்தம் சொல்கிறதுக்கும் அவதூறு பரப்புறதுக்கும் எப்படியா உங்களுக்குலாம் மனசு வருது? எங்கள் அண்ணன் அப்படியே சிறகடித்த பறவை ஏட்டம் அப்படியே பறந்து வராரியா. கேரவனில் நின்றுட்டு அப்படியே கையை அப்படியே அசைக்கிறது என்ன, கப்பை வாங்கி மேலே தூக்கி போஸ் காட்டுறது என்ன, கூலிங் கிளாஸை போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேட்குறது என்ன. ரசிக்கிறோம் ஐயா, எங்கள் அண்ணன் நாங்கள் ரசிக்கிறோம். நீங்கள் என்னடானா ஓட்டுக்காக மானத்தை இழந்து கட்சி பதவிக்காக தன்மானத்தை இழந்து பொருந்தா கூட்டணியோட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. இத்தனை நாட்கள் சென்னை தலைமைச் செயலகம் திராவிட கழகத்துக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. 23/4/2026 தேதியுடன் காலாவதியானதால் இடத்தின் சொந்தக்காரர் திராவிட கழகத்தை வெளியேற கூறுகிறார். மே 4ஆம் தேதி தமிழ்நாடு எங்கும் விசில் சத்தம் ஒலிக்க தலைமைச் செயலகம் கூடி கூறுகிறார். தமிழகம் வெல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வெல்ல, வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு. நன்றி.